உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். எரேமியா 32வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கை, உங்க இருதயம் துக்கத்தோடு இருக்கலாம். காலையிலே நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், மனமுடைந்து போய் இருக்கலாம். உங்க வாழ்க்கையில இந்த நாளில கூட நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக, உங்களுடைய இருதயம் சந்தோஷப்பட்டு களி கூறும்படியாக, நீங்கள் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரம்பி இருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு தடை இருக்கிறதோ, எந்தெந்த காரியம் நடைபெறாமல் இருக்கிறதோ, எந்தெந்த காரியத்துல காலதாமதமாகி கொண்டிருக்கிறதோ, அதுல ஆண்டவர் அதிசயங்களை விளங்க பண்ண போகிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அப்படி என்றால் ஆண்டவரால கூடாதது எதுவுமே இல்லை. நிச்சயமாய் உங்களுக்கு அதிசயம் நடக்கும். திடீரென்று ஒரு நாள் உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்திராத வேளையிலே, நினைத்து கூட பார்க்க முடியாத நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்ய போறார். ஒருவேளை அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு அதிசயம் நடக்கலாம். இன்றைக்கு நடக்கலாம், எப்போ நடக்குன்னு தெரியாது. ஆனா திடீரென ஒரு நாள் உங்க வாழ்க்கையிலே அதிசயம் நடக்கும். ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். துக்கத்தோடு மனமுடைந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு அதிசயம் நடக்க போகிறது. உங்களை பார்த்துத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். எந்த காரியத்துல நீங்க மனமுடைஞ்சு இருக்கிறீங்களோ, துக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, வேதனையோடு கூட இருக்கிறீங்களோ, உன்னை பார்த்துத்தான், உங்களை பார்த்துத்தான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஒன்றுமே இல்லை. நிச்சயமாய் உங்களுக்கு அதிசயம் நடக்கும். உங்க வேலையில ஒரு அதிசயம் நடக்க போகுது. பல மாதங்கள் காத்திருக்கிறீங்களா? திருமண காரியம் பல மாதங்கள், பல நாட்கள் நான் காத்திருக்கிறேன். குழந்தைக்காக காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் அதிசயத்தை செய்ய போறார். ஆண்டவரை நம்புங்க, இந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க, இந்த வசனத்தை விசுவாசிங்க. நடைபெறாத காரியங்கள், உங்களால முடியாத காரியங்கள், தடையான காரியங்கள் எல்லாம் அதிசயமாய் விளங்க போகிறது. கர்த்தர் அதிசயத்தை உங்களுக்கு செய்து உங்களை ஆண்டவர் மகிழ்ச்சியாக்க போகிறார். நீங்கள் மகிழ்ச்சியை பார்க்க போகிறீர்கள். தலை குனிந்து போன, வெட்கப்பட்ட, அவமானப்பட்ட இடங்களிலே தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள். கர்த்தராலே உங்களுக்கு அதிசயம் நடக்கும். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லப்பட்டது போல ஆண்டவரை நம்பி இருக்கிற, அவருடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிற, அவருடைய பாதத்திலே காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். அது திடீரென்று நடக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எந்தெந்த காரியத்திற்காய் உங்க சமூகத்திலே உடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அதிலே ஒரு அதிசயத்தை நீர் விளங்க பண்ண போகிற நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.